வாப்பா. சாப்பிட்டியா? இன்னும் இல்லை டாட். அப்பா வாப்பா சாப்பிடலாம். ஓகே. இந்த வயசில் நாங்கள் பெரியவங்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு தப்பாக தான் தெரியும். அதாவது டாட், என்ன சொல்ல வரீங்க? எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக சொல்லுங்கள். நான் டாக்டராக இல்லாமல் ஆஸ் ஏ ஃபாதராக சொல்கிறேன். அந்த ஹோட்டல் பையனோட சுற்றுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவன் நல்லவன் கிடையாதுப்பா. எனஃப் டாட். என் ஃப்ரெண்டை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இன்னொரு வாட்டி நீங்கள் அவனை பற்றி தப்பாக பேசுங்க, இப்போ நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். மைண்ட் இட். இவன் எப்போ தான் அந்த வகைக்கனை பற்றி புரிஞ்சுக்க போகிறானோ. சே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வார்த்தைக்கான அர்த்தமே இவங்க தான். இவங்கள ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிறத விட நல்ல ரசிகர்கள்னு சொல்லலாம். ஏன்றத இப்போ பார்ப்பீங்க. நேரா பால போடுறா. பால் 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 பால். ஏய், விளையாட வரியா? வரேன். நீ ஸ்ட்ரைட்டா வா, ஸ்ட்ரைட்டா வா. உன் பேர் என்ன? பிரசாந்த். உன் பேரு? சிவராம். இவனை காமலா போட்டுடலாம்டா. இவன் என் டீம் டேய். இவனுங்க ரொம்ப மோசமானவனுங்க. கொண்டே போட்டுருவாங்க. ஏய் பிரசாந்த், என்னடா விளையாட வாடா. நான் வரல. நான் கில்லி படம் பார்க்கறேன்டா. கில்லி படமா? உயிருக்கு வந்து பாதியில விட்டுட்டு போற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இறங்கிட்டேன்னா ஜெயிக்கணும், ஜெயிச்சு ஆகணும். நான் கபடி விளையாடத்தான் உங்க ஊருக்கு வந்தேன். ஆனா இப்ப முடிவு பண்ணிட்டேன், நான் விளையாட வேண்டிய கிரவுண்ட் அது இல்லை, இதுதான். ஹாய்டா மச்சான். டேய் வாடா. வேண்டாம் தம்பி. மச்சான், தலைவர் படம்டா. சொந்தக்காரங்களே இந்த காலத்துல உதவி பண்ண யோசிப்பாங்க. நாங்க யாருன்னே தெரியாது, இவ்ளோ பெரிய உதவி செய்றீங்களே. அம்மா, தெரிஞ்சவங்களுக்கு செய்யற உதவி நம்மளை மட்டும்தான் காப்பாற்றும். யாருன்னே தெரியாதவங்களுக்கு செய்யற உதவி நம்ம வம்சத்தையே காப்பாற்றும். இதை நான் சொல்லல, பெரியவங்க சொன்னது. தம்பி, போலீஸ்காரங்க கிட்ட செம டயலாக்ல செம. என்னது போலீஸா? இன்னைக்கு தான் போலீஸ். நேத்து டூமிஸ்டா வந்துடுறேன். சரிடா. நாளைக்கு யாரோ. சரி வாடா, கோயில் போயிட்டு வந்துடலாம். போலாம்டா. என்ன மச்சான், திடீர்னு கோயிலுக்கு? சாமி கும்பிடுவா இல்லை மாமி கும்பிடுவா? டேய் சரி சரி வாடா. வாங்கடா அம்பிங்களா. என்ன சுவாமி, அந்த 4ஆம் நம்பர் வீட்டில் கணபதி ஹோமம்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா? ஓ, சேமமாக முடிஞ்சுதுடா அம்பி. ஆனால் அந்த கணபதி ஹோமத்தை நான் பண்ணலையேடா அம்பி. அதனால தான் நல்லபடியாக முடிஞ்சதான்னு கேட்டேன். அபிஷ்டு. ஐயோ. டேய், யாரா அந்த பொண்ணு? தெரியலையடா.
You know what? Guess who's back? We back, baby. We back, we back, we back, back, back. பெண்ணே பார் ஒரு முத்தம் தா இந்த பக்கம் வா என்னை நினைத்திட வா பெண்ணை ஒற்றை முத்தம் போதுமா இல்லை லட்ச முத்தம் வேண்டுமா அடி என்னவென்று சொல்லம்மா என் நெஞ்சம் துடிக்குது உன்னை நினைத்திட கைகள் பிடிக்குது மனசுக்கு துடிக்குது உண்மைதான் பைத்தியம் பிடிக்குது பைத்தியம் பார்த்திட என்னை நீ கொஞ்சம் தொட்டுப்பார் பெண்ணே எந்தன் உலகம் நீதான் நான் அந்த நிலவை சுற்றி வரவா உன்னை எனக்கு பார்க்க உந்தன் உதடு வேர்க்க அதில் முத்தம் ஒன்று தந்து விட்ட முத்து எடைவாய் பின் மீது மன்னது காதல் தான் கொண்டது போலே நான் உன் மீது கொண்டிடவா உன்னை முத்தங்கள் விட்டு பின் வெக்கத்தில் விட்டுத்தான் மஞ்சத்தில் கொஞ்சித்தான் வென்றிடவா என்னை பார்த்தாலே போதுமே 1000 ஜென்மங்கள் மீண்டும் பிறந்து உன்னை சேர்ந்திடுவேன் என்னை பார்க்காமல் போகாதே நெஞ்சம் தான் தாங்காதே உள்ளங்கையில் உன்னை தாங்கிடுவேன் பக்கம் வந்து கொஞ்சம் முத்தங்கள் தா. டேய் டேய் என்னடா நான் எங்கடா அந்த பொண்ணு? அந்த பொண்ணு போய் 10 நிமிஷம் ஆச்சுடா. ஓ ஆ, ஆ, ஆ. வாசு வாசு கூப்பிட்றது கூட கேட்காம என்ன பண்ணுறான்? டேய் இவன் எவ்வளோ சொன்னாலும் திருந்தவே மாட்டான். ஏய் மச்சி அங்க பாரு, ஏதோ ஆக்சிடென்ட் மாதிரி தெரியுது. ஆமாடா, ஏதோ லாரியும் பைக்கும். ஏய் இரு 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 மச்சான், வண்டியை பாரு. டேய் வாசு பைக் மாதிரி இருக்கு. ஆமா, வண்டி நம்பர் PY0. நான் சொல்லிதாடா வந்தேன். ஹலோ மச்சான், கார்த்தி பேசுகிறேன்டா. ஆ சொல்லுடா. முட்டுக்காட்டில் இருக்கிற எங்கள் பீச்சஸ்க்கு ஒன்னே வா. எதுக்கு? சூப்பர் ஃபிகரை தூக்கியிருக்கான். ஆ வாடா, என்ஜாய் பண்ணலாம். உடனே வரேன்டா. டேய் லேட் ஆகிடாதா. டேய் உனக்கு முன்னாடி நாங்கள் இருப்பேன். சரி போ, நாங்கள் வந்துடுறோம். டேய் வண்டி ஏறா. ம் ஐயோ, எப்படி சார் ஆச்சு? சரியாக கவனிக்கல சார். நானே நடந்து ஓரமாக போயிட்டு இருந்தேன். சத்தம் கேட்டு தான் ஓடி வந்தேன். ஆனால் பையன் ஸ்பாட்லேயே அவுட்டுன்னு நினைக்கிறேன். சரி, எதுக்கும் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? சொல்லிட்டேன் சார், இதை வந்துட்டு இருக்காங்க. போலீஸா? மச்சான், இந்த பில்லை பத்திரமா வச்சுக்கோ. நான் கேட்கும் திரும்பி கொடு. ஓகேடா. ஏன்னா இன்னும் 2 நாள் நம்ம மறுபடியும் வர மாதிரி இருக்கும். மறுபடியுமா? 2 நாளில் இந்த பில்லை மட்டும் செட்டில் பண்ணாமல் இருக்கட்டும். அந்த சுடுகாட்டு மண்டையை நான் கவனிச்சுக்கிறேன். எங்களாலே விடுறது என்ன பார்க்குறான்? வண்டி விட்டு கீழே இருக்க.
காருக்குள்ள பார்த்தேன். பார்த்தேன்டா, ஏதோ ஒரு பொண்ணு பொண்ணு கடத்தன மாதிரி தெரியுதுடா டேய். கடத்தின மாதிரியா? டேய், காரில் வந்த பொண்ணா இருக்கும்டா. அந்த பொண்ணோட ஃபேஸ் கவர் பண்ணிருக்கு பாரு. வெளியே வர பொண்ணுங்க ஃபேஸை கவர் பண்ணிட்டு தான் வருங்க. அந்த பொண்ணு ஒன்றும் பைக்கில் வரல, காரில் வந்திருக்கு. மச்சான், ஆமாண்டா. அப்புறம் ஏன் ஃபேஸ் கவர் பண்ணியிருக்கு? தெரிலடா. ஏன் அடிச்ச? துணி மாட்டி தான் ஏன் சொல்ல வந்த? சீப்பா போய. மச்சான், இப்போ என்னடா பண்றது? டேய் வண்டியாரா. கார் கிளம்புறா டேய். தெரிஞ்சவங்களுக்கு செய்கிற உதவி நம்மளை மட்டும்தான் காப்பாற்றும். யாருன்னே தெரியாதவங்களுக்கு செய்கிற உதவி நம்ம வம்சத்தையே காப்பாற்றும். இதை நான் சொல்லலை, பெரியவங்க சொன்னது. வா ஃபாலோ பண்ணுவோம். ஃபாலோவா? ஐயோ, மச்சான் ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துறா, ஃபோன் பண்ணிக்கிறேன். யாருக்குடா? போலீஸ். டேய் அவசரப்படாத, மாட்டிக்கிறது வயசு பொண்ணு. போலீஸ் தெரிஞ்சா மீடியா, நியூஸ் பேப்பர், டிவி நார் அடிச்சிருவாங்க. அப்புறம் அந்த பொண்ணோட லைஃபே ஸ்பாயில் ஆகிடும். சரி, என்ன தானே பண்ணுறது? முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுவோம். ஏய், காரில் இருக்கிறவனுங்க இறங்குறானுங்கடா. இதுதான் கரெக்டான டைம். இறங்கு. நான் அந்த பொண்ணை கூப்பிட்டு வரும்போது நீங்கள் இருக்காது. சரி, பார்த்துடா. ம். போகிற வழியில் பிரதீப்பை கூட்டு போ. சரி. மிஸ் ஆயிடுச்சுடா. சரி, வா வா. ஏய் மச்சி, சீக்கிரம் வண்டியில் ஏறா. யாரா இவன்? ஏய் மாமா, எங்கேந்திரா பிடிச்சா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? வந்தம்மா, என்ஜாய் பண்ணம்மா, போனம்மான் இருக்கணும். சரி, அது இருக்கட்டும். என்ன மூஞ்சி ஃபுல்லாக துணி சுற்றிட்டு வந்துக்கிற? நான் எங்கடா சுற்றினேன், அதுவே சுற்றிட்டு இருந்துச்சு, அப்படியே தூக்கிட்டேன். டேய், எவ்வளோ நேரம் தான்டா கார் பின்னாடியே போக போகிறோம்? சொல்கிறேன். இதோ பாரு, கார் லெஃப்ட் எடுத்து கோரிமேட்டில் ஏறும். ஏய், லெஃப்ட் எடுத்துக்கோ. டேய், எப்படிரா? பொண்ணை கடத்திட்டு வேற எங்கே போக போகிறாங்க? ஈஸியாக இருக்குதான். ஈஸியார் அந்த சைடு இருக்கு, இந்த சைடு ஈஸியார் போவாங்கன்னு சொல்கிறேன். கார்த்தி, ரைட்டாக தானே போகணும், எதுக்கு லெஃப்ட் எடுக்க சொன்னேன்? சொல்கிறான். நீ சொல்கிறது தான் ஈஸியாக இருக்கு, மெயினான ரூட். அந்த வழியாக போயிருந்தா அவங்க மாட்டிப்பாங்க. ஏன்? முத்தியால்பேட் மணிகுண்டு ரொம்ப ரஷ்ஷான ஏரியா. போலீஸ் சொல்ல வர அதிகம்.
பத்தாவதுக்கு ஆரோவில் செக் போஸ்ட் வேறு. ஓ அப்படியா? சரி, இந்த பக்கம் எப்படி போகிறது? சொல்கிறேன். என்னடா பைபாஸ்ல இவ்வளோ தூரம் போகிறானுங்க? 3 ரோடு பிரியுது. ரைட் எடு பண்ணுங்க பாரு. ரைட் எடு. டேய் என்ன தாண்டா பிளானு? பிளான் என்னன்னா, இதுவும் ஆரோவில் மெயின் ரோடுக்கு உண்டான வழி. இது இடையாஞ்சாவடி மெயின் ரோடாச்சு. அவங்க இந்த வழியாக தான் போய் ஆகணும். சரி, ஒருவேளை லெஃப்ட் எடுத்து சஞ்சீவி நகர் வழியாக போயிட்டாங்கன்னா அதுக்குள்ளே நம்ம அவங்களை பிளாக் பண்ணிடுவோம். எப்படி? மொபைலில் பிடி. சொல்கிற பேர் கால் பண்ணு. சொல்லு. டேவிட். ஹலோ டேவிட், சிவராம் பேசுகிறேன். லைன்லேயே கான்ஃபரன்ஸ் போடுறேன். இந்த காலை ஹோல்ட் பண்ணிவிட்டு விக்னேஷ் கூப்பிட்டு. சொல்லு சிவராம். விக்னேஷ், லைன்லேயே இரு. இப்போ இந்த 2 காலையும் மர்ஜ் பண்ணு. சரிடா. இப்போ என் கூட 2 பேர் கான்ஃபரன்ஸில் இருக்கீங்க. நான் சொல்கிறது கவனமாக கேளுங்க. ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம்டா. காரின் நம்பரை நோட் பண்ணிக்கிட்டே இருங்க. கார் வந்தாலே பிளாக் பண்ணுங்க. ஓகே. நீங்கள் பிளாக் பண்ணும்போது நாங்கள் அங்கே இருப்போம். சரி. முக்கியமான விஷயம், எந்த காரணத்துக்காகவும் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணாதீங்க. சரி. டேய் கார் ஸ்லோவாக வர மாதிரி தெரியுது. டேய் மாசு பைக் மாதிரி இருக்கு. ஆமாம், வண்டி நம்பர் PY0. டேய் காரில் உள்ளவனுங்க இறங்கி ஓடுறானுங்கடா. நில்லுங்கடா. வண்டி விட்டு கீழே இருங்க. கோயிலில் பார்த்த பொண்ணாச்சு. ஏய், பயப்படாதீங்க, உங்களை காப்பாற்ற வந்திருக்கேன். வாங்க. அச்சா, இங்கே இருக்காத. பொண்ணு கூட்டிகிட்டு உடனே கிளம்பு. நீ எப்படா வருவ? நான் பார்த்து வந்துடுறேன்டா. சரி. சாந்த், பத்திரம். சரி. லவுட் ஸ்பீக்கர் போடு. டேவிட், சொல்கிறேன். பொண்ணை காப்பாற்றியாச்சு. நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க, கிளம்புங்க. எப்படி சொல்கிறேன். கிளம்பலாம். வாங்க. உட்காருங்க. ஐயோ, எப்படி
சார் ஆச்சு? சரியா கவனிக்கல சார். நானே நடந்து ஓரமாக போயிட்டு இருந்தேன். சத்தம் கேட்டு தான் ஓடி வந்தேன். ஆனால் பையன் ஸ்பாட்லேயே அவுட்டுன்னு நினைக்கிறேன் சார். சரி, எதுக்கும் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? சொல்லிட்டேன் சார். இதை வந்துட்டு இருக்காங்க. போலீஸா? சொல்கிறா. பொண்ணை எங்கடா இறக்கி விட்ட? உங்கள் வீட்டில் பத்திரமா சேர்த்துட்டேன். சரி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடா? கடத்தினது 4 பேர் இல்லை, 5 பேர். எப்படி? ஆக்சிடெண்ட்டில் செத்தவனும் அவங்க கூட்டாளி தான். உனக்கு எப்படி தெரியும்? கடத்தினவங்களில் ஒருத்தன் தான். நான் சொல்லிதாடா வந்தேன். எது எப்படியோ அந்த ஆக்சிடென்ட் நடந்தது நல்லதாக போச்சு. எங்கடா இருக்க? இதோ வந்துக்கிட்டே இருக்கேன்டா. வீட்டுக்கு போயிடாத, தியேட்டருக்கு வந்துடு. டிக்கெட் எடுத்திருக்கேன். என்ன படம்டா? என்னை அறிந்தாள். ஓ, அடுத்த தலையா?